கணபதியின் குருவே ஓம் கணபதியின் குருவே நான் கனவீழையும் முனை மரவே குலவயத்து கணபதி குலவயத்து கணபதி குஞ்சனமே உனை பாட குலவயத்து கணபதி குலவயத்து கணபதி குலவயத்து கணபதி குஞ்சரமே உனை பாட வளம் இருக்குவர வாய்க்குள் வர வேண்டும் அம்மா அம்மையிடம் இருக்குங்களை மகளை இந்த நாவில் வந்தருள்வார் தனக்குல ஒள்ளி மறைவார் தனக்கு சென்று நகர் வளர் முருகா அதுக்குளை அருமுகனே அரக்கர் குளம் ஜெயித்தோரே எல்லை மரமாய் முளைத்தோரே எல்லை மரமாய் முளைத்தோரே வெற்றி வடிவேல் முருகா முளைத்தோனே எல்லை மரமாய் முளைத்தோனே கதைக்கு அம்மா நீதாரம் மாதுரை எனக்கு நினைவு தந்து அருள் புரிவார் என் குலத்தாங்கரை இசைக்கு அம்மா அம்மா இசைக்கு அம்மா வரவுவார் குலத்தாங்கரை இசைக்கு அம்மா வரவுவார் குமர வடிவேல வந்தருள்வார் வரவை பாட இசைக்கு அம்மாள் கதை பாட கலைமகளே வந்தருள்வார் அம்மை பாடுகிறேன் நானும் ஒரு பழுது ஒன்று வந்திடாமல் நந்திடுகிறேன் நானும் ஒன்றை புவனம் நாட்டிலை ஊரல்ல நாட்டிலை ஊரல்ல நாடு அவலர்கள் போட்டு நாடு நாட்டிலையூரல் நாடு
குளிர்ந்த தென்றல் வீசு நாடு குளிர்ந்த தென்றல் வீசு நாடு வேதமலை பொழியு நாடு அது பொழியு நாடு தென்றல் வீசு நாடு அது குளிர்ந்த தென்றல் வீசு நாடு மாதம் மாறி மழை போலியோ மாறி நல்ல மலை போலியோ பூந்த விளையோ நாடு பெயர்கள் நல்ல விலையோ நாடு கண்ணல் சென்னல் அது பெருத்த நாடு கண்ணல் சென்னல் நல்ல பெருத்த நாடு கதிர் விளக்கு நெல் விளையோ விளக்கு நெல்விலையோ கண்ணியம் மிகதோ நகரான கண்ணியமிக்கதோரு நகரான நாடார நாடது நல்லது ஒரு சிமையான ஆதி அம்பழகை நல்லூர் அதில் அம்மையப்பன் திருக்கோவில் ஆதியம்பழகை நல்லூர் திருக்கோவில் நீர்வளம் நிலவளம் கோள்வளம் குடிவளம் பொருந்திய நாடாக விளங்கும் விளங்குகின்ற மாலிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணர்த்தும் ஆமா சிறகுணத்தும் அல்லவா தேனிருந்து கவிமலை சொலியும் செல்வ மிகுந்த நாடாக விளங்கும் விளங்குகின்ற நாடு எந்த நாடோ ஆதியாம் பலகநல்லூர் பலகநல்லூரிலே அந்த பலகநல்லூரிலே அம்மையப்பனுடைய திருக்கோவில் திருக்கோவில் ஆலயம் அல்லவா அங்கு சூழ அரமனை சுத்துக்கட்டு மாளிகை சுத்துக்கட்டும் திருமதில்கள் ஆமா கோபுரமும் பொன்னால் கொடி மரமும் தங்கத்தா தங்கத்தாலே அந்த அம்மையப்பனுடைய ஆலயம் ஆலயத்திலே சத்தியசிவனுடைய ஆலயத்தில் ஆமா அந்த அம்மையப்பனுக்கு அழகாகவே கோவில் உடைமை எல்லாம் ஆமா பூசை எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து கொண்டு அந்த அம்மையப்பனுக்கு அழகாக போட்டு செய்து வருகின்ற யாரோ வேதாந்த வேதியர் வேதகுல பாப்பான் வேதங்களை ஆராய்ந்து கற்று உணர்ந்த நல்லதொரு ஆற்றல் வீரவனாக சரி அறிவு உள்ளவனாகவும் நல்லதொரு உடல் பலசாலியாக சரி அன்போடு வாழ்ந்து வருகிறார் யாரு வேதாந்தம் வேதியர் அந்த வேத குலவட்டர் நம்பியான் வேதியர் அந்த கோவில் பூசைகளையும் நடை அது கலைந்திடுவார் நடப்படிகள் தான் கலைந்து அம்மையப்பனானவர்கள் பூசை அது செய்வார் அந்த வேதியர் பூசை செய்ய வேதாந்த வேதியர் அந்த அம்மையப்பன் கோவிலிலே பூஜை பெட்டி அவர்கையில் பூஜை பெட்டியோ அவர்கையில் சங்களும் அவர்கையிலே பூஜை பெட்டி அவர்கையிலே பூஜை பெட்டியோ அவர்கையிலே அவர்கையிலே அம்மையப்பனுக்கு உடமையாக இருக்கின்ற 6 லட்சம் பொன்னுடைமை. அப்ப 6 லட்சம் பொன்னுடைமைகள். அந்த காலத்துல 6 லட்சம்னா ஆமா, இப்ப கோடான கோடி. இப்ப 60 கோடி 600 கோடிக்கு மேலாக இருக்கும். ஆமா, இருக்கும் அல்லவா? அந்த கோவில் உடமையும் அவருடைய பொறுப்பு. ஆமா, பொக்கிஷமும் அவருடைய பொறுப்பு, பூச பொறுப்பு அவருடைய பொறுப்பு, எல்லாம் அவருடைய பொறுப்பு தான். தர்மகர்த்தா. ஆமா, தலைமை பட்டர். சரி, அப்பேற்பட்ட வேதாந்த வேதியலகா பூஜை செய்து வருகின்ற போது, ஆமா, வருகின்ற வேளையிலே அக்காலத்தில் எல்லாம் சிவாலயம், ஆமா, சிவ ஆலயங்களில், அந்த ஆலயங்களில் எல்லாம் ஆடுகின்ற நடன பெண்கள் உண்டு. ஆமா, திரு நடனங்கள். அவளை தாசி பெண் என்று சொல்வார்கள். அது எப்பேற்பட்ட தாசி? கோவில் தாசி. கோவில் தாசி அல்லவா? கோவிலுக்கென்றே
சரி. அம்மையப்பனுக்காகவே அழகாக திருநடனம் புரிகின்ற நர்த்தன மாதர்கள். ஆமா, நடன சிங்காரி சிங்காரிகள், அபிநய பேரொளி. ஆஹா, நாட்டிய பேரொளி. பரதநாட்டியத்திலே கால் எடுத்து வச்சான்னா ஆஹா, அப்படி ஒரு ஆட்டம். சரி. அருமை பெண்ணானவள் அருமையாக இருக்கும் ஏதாந்த வேதியர் பூஜை செய்கின்ற வேலையிலே கூத்தாடும் முறக்காரியும் மாறுக்கண்ணு சிவகாமி பெற்றெடுத்த மகள் மகளானவள் அருமை பெண்ணால் லட்சுமியா. லட்சுமி பெண்ணானவள் பேரு லட்சுமி. ஆளுடைய அழகு எப்படி? அதுவும் லட்சுமியை கடாச்சமா இருப்பா. 32 லட்சணமும் முகத்திலே பொலிவிட்டு இருப்பாள். இருப்பாள் அல்லவா? அந்த மாதிரி அழக பார்த்திருக்க முடியாது. அழகு அழகு அப்பேற்பட்ட ஒரு அழகு, கொள்ள அழகு. அந்த பெண்ணால் அழகான லட்சுமி தாசியானவள், தாசி பெண்ணானவள், அம்மையப்பனுக்காக திரு நடனம் ஆடக்கூடிய மங்கை. மங்கையானவள் அல்லவா? அந்த ஆடுகின்ற மங்கைக்கு ஏற்றவாறு ஆமா மத்தளம் கொட்ட வேண்டும் அல்லவா? வேண்டுமே. மிருதங்கம் வாசிக்கிறோம்ல? ஆமா, தட்ட வேண்டும் அல்லவா? சரி. அதை தட்டுகின்றது யாரு? யாரோ மாறுக்கண்ணு கிழவியோட மகனாக விளங்குகின்ற திருக்கண்ட நட்டுவன். திருக்கண்ட நட்டுவன் தட்டுகிறான். அந்த நட்டுவன் வந்து அழகாக அந்த கோவிலுடைய பூஜை சரி நடைபெறுகின்ற போது இப்ப விழாக்கெல்லாம் வைக்கிறான்னா, ஆமா, இந்த கோவில் பூஜை நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும். சரி. ஒரு வில்பாட்டு, ஆமா, ஒரு கனியான் கொத்து, ஆமா, ஒரு நையாண்டு மேளம், சரி, ஒரு கொம்பு தப்பு, ஆமா, செண்டா மேளம், இப்படி ஆட்டங்களை வச்சாதான் மக்கள் அதுதான் இருப்பாங்க. ஆமா, பூஜைக்கு வருவாங்க, பெயருவாங்க. சரி. ஏதாவது ஒரு ஆட்டம் இருக்கணும்ல? ஆமா, இருக்க வேண்டும். கலை நிகழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த அருமை பெண்ணால் சிவகாமி வெட்டெடுத்த அருமை மகள் தாசியான பெண்கொடியால் பெண்ணானவள் அழகா ஆளுக்கு தகுந்தவாறு அருமை அண்ணனாக இருக்கிறான் திருக்கண்ட நட்டுவன். நட்டுவனானவன் அந்த நட்டுவன் என்ன பண்ணுகிறான்? ஏது பண்ணுகிறானோ? மத்தளம் கொட்டுகிறான். மத்தளம் வாசிக்கிறான். அந்த மத்தளம் கொட்டும் போது கொட்டுகின்ற வேலை அம்மையப்பன் கோவிலே, அம்மையப்பன் கோவிலே அந்த மாறுக்கண்ணு கிழவி லட்சுமி தாசி கோவிலுடன் அம்மையப்பனை அதை வணங்கி அழுமை மங்கை அவள் 4 பேர் அறியும் 4 பேர் அறியும் நடனம் அது ஆடுகிறார். 4 பேர் அறியும்படி 4 பேர் அறியும்படி நர்த்தனங்கள் புரிவாரா. ஐயும் பார்ப்பவர்க்கு பரவசமா பரதநாட்டியம் ஆடுவாரா. கண்டவர்கள் மனம் மகிழ கதகளி ஆடுகிறார். சுழற்றி விட்ட பம்பரம் லட்சுமி பெண் ஓடியா திருநடனம் ஆடு நேரம் அலைகளல் என்றல்லவோ மக்கள் எல்லாம் கூடியிருந்தார். ஆட்டங்கள் ஆடு நேரம் அந்த லட்சுமி பெண்ண வேலை, லட்சுமி பெண்ண வேலை ஆட்டம் அதை கண்டபோது லட்சுமி பெண்ண வேலை, அந்த லட்சுமி பெண்ண வேலை ஆட்டத்தை கண்டபோது அந்த லட்சுமி பெண்ணாருடைய ஆட்டமானது அழகாக கண்டபோது அங்க அழகாக மக்கள் எல்லாம் அங்கே ஆரவாரம் பண்ணி கை தட்டி அவர் ரசிக்கும்படி ஆடுகிறார். ஆமா, அதை மக்கள் எல்லாம் வரவேற்றார்கள். அப்படி சுழட்டு விட்டு பம்பரை எப்படி சுழரும் அதே மாதிரி சுழண்டு ஆடுகிறார். ஒரு சுத்து. ஆமா, பம்பரை மாதிரி அப்படியே சுத்துதா. பம்பரத்தை சுழட்டி விட்டது மாதிரி ஆடுகிறார். ஆமா, அப்படி ஆடுகின்ற நேரத்தில் அந்த வேதியரான வேத குல பாப்பானும் மக்கள்லாம் ஆரவாரம் பண்ணும்போது அவருக்கும் காது இருக்குல்ல? ஆமா, அவரும் கண்ணு இருக்குல்ல, பார்க்கத்தானே செய்வார். அவரும் இசையோடு ரசிக்க தெரியும் அல்லவா? ஆமா, ரசனையோடு பார்க்கிறார். என வேதங்களை கற்றவர்கள் இசையிலும் அழகான சகல விதமான ராகங்கள் தாளங்கள் சரி நல்ல விவரங்கள் தெரிஞ்சால எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அப்படின்னு உங்க வேதாந்த வேதியர் பரவாயில்லையே, நல்ல பாடுறாளே, சூப்பரா ஆடுதாளே, அழகா ஆடுதாளே, நம்மளும் போய் பார்க்கணுமே, பார்க்க வேணும் என்று 4 பேர் முன்னால போய் இருந்து பார்த்தோம்னா ஆமா நம்மள வேற மாதிரி நினைச்சு
கூடாது. அதனால ஒரு ஓரமா நின்னு அந்த வேதாந்த வேதியேரா வேதாந்த வேதியேரா வேத குல பிராமணரா அம்மையப்பன் கோவிலே கோவில் வாசலிலே கல்தூணும் மரவதிலே அந்த மறையோன் பாப்பா மறைந்திருந்து பார்ப்பார் மறைந்திருந்து பார்ப்பார் அந்த மங்கையோட ஆட்டமலை மறைந்திருந்து பார்ப்பார் மறைந்திருந்து பார்ப்பார் அந்த மங்கையோட ஆட்டமலை அந்த கல்தூணும் வரவதிலே பப்பம் கண் ஓட்டம் போடுவார் வேதாந்த வேதியேரோ அந்த தாசியுட அழகை கண்டால் பெருமையா எண்ணுவார் அந்த தாசியான வெண்ணவரா வேதாந்த குலமதிலே உதித்தது போல் இருக்காளே இவ பெண்ணுக்கு வெண்ணழகி பிளமயில் நிறம் அழகி பொழுது சரிகிடலா வண்டுக்கு ஒப்பிடலா இவள் இந்தரியோ சுந்தரி இவள் இந்தரியோ சுந்தரி தெய்வ குலரம்பைதானோ இந்தரியோ சுந்தரியோ இந்தரியோ சுந்தரியோ தெய்வ குலரம்பைதானோ இந்த அருமை பெண்ணாளுடைய அழகை காண்கின்ற போது அழகு அழகு அப்படி ஒரு அழகு கொள்ளை அழகு கொள்ளை அழகு 32 லட்சணமும் அவள் முகத்தில் பொலிவிட்டு சரி ரம்பை ஊர்வசியும் ஏனகை துலோத்தமை அரம்பை அதிக நிலை செல்லாசமோகினி உல்லாசவாகினி வாகினி சரசமோகினி மாறுகிறா இருக்கா இருக்காளே என்ன அழகு ஆமா கொள்ள அழகோடு இருக்கிறாள் ஆகா ஆகா பேர் அழகோடு இருக்காளே மங்கையானவள் அந்த தாசியோட அழகை கண்டு வேதியர் அப்படி மயங்கி போய் இருக்காரு இருக்காரு இருக்கின்ற நேரம் ஆமா என் அருமை பெண்ணால் பெண்கொடியானவள் அப்படி பரவசமா ஆடுகின்ற போது இந்த ஆடுகின்ற ஆட்டக்காரர்களாக இருந்தாலும் சரி வாசிக்கக்கூடிய வாசிப்பாளர்களாக இருந்தாலும் சரி பாடக்கூடிய பாடகராக இருந்தாலும் இருந்து விட்டாலும் யாரை பார்ப்பாங்க சபையை பார்ப்பாங்கல்ல ஆமா சபையில எப்படி நம்மள ரசிக்காங்களா நம்ம பாட்டு ரசிச்சு பார்க்காங்களா இல்ல வேற பக்கம் திசை திரும்புதா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா ஏன்னா சில ஆள் பிடிக்காட்டாலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சரி பிடிச்சாலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்ப்பார்கள் ஆமா இதுல நேரம் பொழுது போகும்ல வேண்டுமல்லவா சிலர் ரசித்து கேட்டு கொண்டிருப்பார்கள் என்ன கதை ஒட்டிட்டாரு ராகம் அந்த ராகம் மாறிட்ட அந்த ராகத்தை மாத்திர பாடிட்டாங்க ஒவ்வொரு கருத்துமாக நடத்தி கொண்டிருப்பாங்க சரி அந்த மாதிரி இந்த அருமை பெண்ணால அப்படி ஆடுகின்ற போதே திரு நடனம் ஆடுகின்ற வேளையில் ஆடுகின்ற நேரத்திலையும் அப்படி சபையோடு அப்படி அப்படி பார்க்கின்ற ஆட்டத்தோடு ஆட்டமாக ஆமா பார்க்கிறா அப்படி பார்க்கின்ற போது சரி ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு மக்கள் எல்லாம் அப்படி புன்னகையோடு சிரிச்ச முகத்தோடு ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறாள் அல்லவா விளக்கங்குளமாம் நன்னகரம் அழகா லட்சுமியால் பெண்கொடியானவள் ஆடுகின்ற ஆட்டத்திலே சரி அப்படி ஒவ்வொரு முகமா பார்த்து கொண்டு வாராளா வருகின்ற வேளையில் அப்படி பார்க்கின்ற போது கல்தூன் மலையிலே ஒரு சிலை மாதிரி ஒரு ஆள் இருக்கார் ஆமா மறைந்திருந்து பார்க்கிறார் வேதாந்த வேதியரை கண்ட ஆகா இது என்ன அழகு ஆஹா அந்த வேதாந்த வேதியேரா வேதாந்த வேதியேரா வேதகுல பிராமணரா மறையோன் பப்பாருட அழகை கண்ட பாதையவள் லட்சுமியா லட்சுமி தாசி வெண்ணா மறையோன் அழகை கண்ட மறையோனுட அழகை கண்டால் மதிமயங்கி ஆடுகிறார்
அருமை கண்டு பாதையவள் சீமியா இந்திரரோ இறையவரோ இன்னாரென்று சொல்லலையே இறையவரோ இன்னாரென்று சொல்லலையே மன்மதனோ மாயவனோ மாய சக்கரவாதித்தேனோ மாயவனோ மாய நல்ல சக்கரவனோ மன்னவனோ மாயவனோ சரி மாய சக்கரவாதித்தனோ இந்திரனோ சந்திரனோ அழகான தெய்வகுல ரொம்ப அழகாக இருக்கின்றானே மன்மதன் அவராக இருக்குமா அதையும் தாண்டி உள்ளவாளோடு இருக்கிறார் அந்த தாய்க்களையும் மகரானவள் அழகான மாறுக்கண் பெண்கொடியான பெண்ணவள் இருக்கும் அழகை வேதியுற அழகை கண்டு இவர் மயங்கினார் அவரை கண்டு இவர் மயங்க இவரை கண்டு அவர் மயங்க கண்ணோடு கண் கலந்து காதல் மொழி பேசினார் அல்லவா இருவரும் கண்ணுக்கு கண்ணாக பேசுகிறார்கள் கண்ணிலே காதல் கண்ணாலே காதல் பண்ணுகிறார் கண்டவுடனே காதல் அதிலும் கண்ணிலே காதல் கண்ணால் அழகாகவே அந்த கரும்பிராந்து வெளிபோல் அந்த மங்கையும் அழகாக காதல் வலைகளை விரிக்கின்றார் அப்படி விரிக்கின்ற போது சரி என் அருமை வேதாந்த வேதிருளி முன்னால் ஆடுகின்ற ஆட்டமானது அப்படி ஆடுகின்ற நேரம் அருமை வேதியர் முன்னால் மாறு கண்களவி மகள் லட்சுமி ராசிவன் அவள் ஆட்டம் அது முடியுதையா ஆட்டம் அது முடியுதையா அவையோருட முன்னாரே அவள் ஆட்டம் முடியுதையா அவையோருடைய முன்னாலே அருமை பெண்குடியால் நறுமையாக ஆடினார் ஆடி வருகிறாள் சபையோருடாம் அப்படி கண்டு வியந்து அப்படி காலவாரம் பண்ணி முடித்த உடனே ஆடல் முடிந்ததல்லவா கரகோஷங்களை எழுப்புகிறார் அந்த ஆடி முடிந்த உடனே அழகான வேதிர் பக்கமாக வருகிறாள் யார் வருகிறாள் யார் வருகிறார் அருமை பெண்ணால் லட்சுமி வாரா அப்படி நடந்து அண்ணன் நட அண்ணன் போல வாரா வருகிறாள் திகு திகுன்னு வரல பூமி எதிர் மாதிரி வர மாட்டா நேரம் இருக்கு வருவாங்க அண்ணன் போல நடை ஆசாரமான உடை சின்ன இடை சிங்கார நடை அந்த அழகாக நடை நடந்தும் அழகாகவே கோவிலுடைய விளாகத்தில் அந்த லட்சுமி பெண்ணால் அப்படி கை கட்டி நிக்கிற சுவாமி சுவாமி அப்படின்னு கை கூப்பி வணங்கி நிக்க அப்ப வர்றார் வேதையா அந்த வேதியில் என்னம்மா பாப்பான் வருகிறாரு பெண்ணே பெண்ணவளே சிவமாறு அற்புதமாக இருக்கிறது ஆட்டம் அருமையாக இருந்தது நல்லது ஒரு ஆட்டம் நல்ல ஒரு கை பாவனை நன்னா இருந்தது கண் அசைவு உடல் வெட்டு கை பாவனை முத்திரை பாவனை அழகாக செய்திருக்கிறாய் அம்மா அற்புதமாக இருந்தது என்று வேதாந்த வேதியிலே அழகாக பெண்ணால் இடத்தில் சொல்லிக்கொண்டு அங்க கோயிலுக்கு சாமிக்கு படைச்சிருப்பாங்களே எத்தனை பாக்கு தேங்காய் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கனி வகைகள் அப்படி எல்லாம் மொத்தமா எடுத்து வச்சு ஒரு தாம்பளத்துல வச்சு முக்கணிகளும் மாப்பிளா வாழை அப்படி எல்லாம் எடுத்து வச்சு அம்மா இந்த லட்சுமி இந்த அம்மா இந்த அப்படின்னு கொடுக்கின்ற போது தாம்பளத்தை வாங்குறாருல அப்படி கையோடு கை சேர்க்கிறான் அப்பமே கையை பிடிச்சிட்டாரு ஆகா வேதாந்த வேதியின் நோக்கம் வேற மாதிரி தோணுகிறது தெரிகிறது என்று வேதாந்த வேதியருடைய எண்ணத்தை கண்டு என் அருமையான பெண்குடியால் சரி லட்சுமியானவள் ஐயா வேதியரே ஐயாவே வேதியரே அடியருடைய வார்த்தை கேளா இது அம்மை எப்பன் கோவிலானே அருமை வேதியே உல்லாசம் பேசாதோ இது அம்மை எப்பனுடைய ஆலயம் அல்லவா இங்கிருந்து பேசலாமா பேசக்கூடாது ஐயா
உண்மை என்ன எனக்கு புரிகிறது. உங்களுடைய ஆசை என்னுடைய மனமும் இருக்கிறது இருக்கின்றது ஐயா. ஆனாலும் உங்களுடைய அழகை கண்டு அழகை கண்டல்லவா நானும் மெய்மறந்துதான் இருக்கிறேன். இருக்கிறேன் அல்லவா. அதனால் ஐயா வேதியரே வேதியரே அதுக்கு தகுந்த இடம் இதல்ல. இந்த இடம் இல்லை. இஷ்டம் போல் வேசேரும் என் இல்லத்துக்கு வாரும் ஐயா. மனம் விட்டு பேசேனும் என் மாளிகைக்கு வாரும் ஐயா. கொஞ்சிடாம பேசிடலா என் குடிசைக்கு வாரும் ஐயா. அந்த வேதியரை அழைத்த போது வேதாந்த வேதியரை அழைத்த போது அந்த வேதியரை அழைத்த போது அந்த வேதாந்த வேதியரா மறுவாத்து பேசாமல் மறையூர் வேதாந்த வேதிய வேதகுல பாப்பா அந்த தாய்க்களையும் மகளுடைய அழகை கண்டு மெய் மறந்து கொண்டு வாருங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கா. ஆமா கை அப்பவே பிடிச்சிட்டாரு. வான் சொல்லியாச்சுல்ல. மனம் சம்மதித்து விட்டதல்லவா. சரி மங்கையான பெண்குடியா பெண்ணானவள் தாசியோட கரம் பிடித்து கொண்டு பாப்பா நம்ம யாரு நம்ம கோயிலுக்கு தலைமை பூசாரி ஆச்சே. சரி அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு தர்மகர்த்தா அம்மையப்பன் சொத்து 6 லட்சம் பொன்னுடைமைக்கு நாம அடைக்கலமாக இருக்கிறோமே. எல்லாம் அவர் தானே அப்படின்னு நினைச்சு பார்த்தாரா. இல்லை அதான் மோகம். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். 30 நாள் மட்டும்தான் அதோடு முடிஞ்சிரும். சரி ஆனா தப்பா தவறா போயிட்டா எஞ்சான் உடம்பு தான் மொத்தமா வாங்கி கட்டும். முருகன் காப்பாத்துன அண்ணன் காப்பாத்துக்கு அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப எந்த அண்ணனும் வரமாட்டான். குடிகாரனை கூட பாவம்பா ஏதோ தெரியாம கூட குடிஞ்சு குடிச்சிட்டா ஒரு ஓரமா தூக்கி போடுங்கப்பா. ஒரு ஓரமா தூக்கி வைங்கன்றான். தூக்கி வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அழுவ தூக்கியா போட்டுருவாங்க. சரி இதுக்கு யார் தெரியுமா. வாரம் போலமெல்லாம் மொத்தமா கொடுப்பான். சரி அவரே பெரிய அயோக்கியனா இருப்பான். இதை தெரிஞ்சுனா பார்த்து இவாள் அதுக்கு மேல பேசிட்டு போவோம் சாத்திடுவான். பார்க்கவங்களா அழிப்பான் திசைக்கு பேராத அதை எண்ணினாரா. என்னவில்லை வேதாந்த வேதில் அதை எண்ணாமல் மங்கை மேல உள்ள ஆசை. ஆசை அல்லவா. ஆசை விடுமா. விடாது. சில ஆளுக்கு ஆசை இருக்கணும். எதுல இருக்கணும் அதுல தான் இருக்கணும். ஜாங்கிரியை பார்த்த ஆசை தான். சரி லட்ட பார்த்த ஆசை தான். சாப்பிடறதுக்கு ஆசை. ஆனா உள்ள சுகர் இருக்கு. கொஞ்சம் பயப்பட வேண்டாமா. பயரதான் செய்யணும். சாப்பிட்டா சுகர் வந்துடும். 4-5 எழுத்து முழுக்கும் தெரியாம முழுங்கிட்டு அதே சுகர் கூட சொல்லப்படாது. மாத்திரை போட்டா உடனே கேட்காது. ஆமா அதை குறைச்சிக்கிட்டோம்னா போதும். சரி பார்த்தா சரி ஒண்ணுக்கு அப்படி லேசா சுவை பார்த்துக்கணும். ஆமா தொட்டு பார்த்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான். சாப்பிட்டு பார்த்தோம்னா கூட கொஞ்சம் ஏறிடும். ஒரு 360 560 கூடிடும். ஆமா அதனால் சரி இந்த பெண்ணான பெண்குடியாளுடைய ஆசையினால் ஆசையாலே விடுவாரா. விட மாட்டாரே. வேதாந்த வேதில் சும்மா வராதா. என்ன பண்ணுகிறாரோ மாலையிட்டு மன்னவனை போல. ஆமா அவளுக்கு தாலி கட்டு புருஷ மாதிரி வராரு. வெள்ளையும் சொல்லியமா கை கோர்த்து. சரி அப்படி வேட்டி அப்படி வல்லாட்டு போட்டு பட்டு வேட்டி தான் பட்டு சிப்பா தான். ஆமா கை செயின் மோதலாம் பட்டை பிஜமதி அழகு. அதுக்கு ஏத்த பட்டை திருநீத்தி பட்டை. ஆளை பார்த்தா எப்படி இருக்காரு. அழகா இருக்காரு அவரு. மாம்பழப்பூ கலரு. சரி மாம்பழம் கலர் அப்படி வராரு பளபளன்னு. அப்படி மஞ்சள் அப்படி அழகா மாதிரி சூரிய உதிச்சு வந்த மாதிரி இருக்கு. ஆமா சரி அந்த வேதாந்தம் வேதிலும் அழகான தாசியோட கரம் பிடித்து தனிவரையூர் வேதியரா லட்சுமி கரம் பிடித்து வேதியருவார போது தக்கிழவியர மறையில் அந்த தக்கிழவியர மறையில் தனிவரையூர் வராரே.
மகளையும் பார்ப்பாரா மறையோன கண்டாரே எண்ணுகிறாள் கிழவியா அங்க மகளோடு வருகின்றது யார் வருகிறார் யார் வருகிறார் என்று பார்க்கிறாள் வேதாந்த வேதியர் வேதகுல பாப்பான் நம்ம மக பிடிச்சாலும் பிடிச்ச சரியான புளியங்கொப்பா தான் பார்த்து பிடிச்சிருக்கா ஆமா பிடிச்சிட்டால முருங்கொப்ப பிடிச்சா ஆமா முடிஞ்சிருமே அந்த வேதியர் வேதியர் வேதகுல பாப்பான் ஆமா அவரை கண்ட ஆகா என்ன நம்ம மக சரி சரியான ஆளைதான் பிடிச்சிருக்கா புளியங்கொப்பை தான் பிடிச்சிருக்கா புளியங்கொப்பா பிடிச்சிருக்கா சரி ஏன்னா புளியங்கொப்பு இளங்கொப்பா இருந்தாலும் ஆமா ஓரளவுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அல்லவா நொடியாது சரி ஆமா அந்த அழகான வேதாந்த வேதியரை கண்டு எண்ணுகிறாள் ஆமா மனமதிலே எண்ணுகிறாள் ஆகா ஆகா மன கோட்டை போட்டுட்டா வாங்க சுவாமி வாங்க பாருங்க நீங்க வரதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைப்பதற்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் இதை நான் செய்த புண்ணியமா மூதாக்கள் செய்த புண்ணியமா தெரியவில்லை பாருங்கள் சுவாமி பாருங்கள் அம்மா ஆமா லட்சுமி என்ன மகளே அம்மா நீ அழைத்து வந்தது யார் உனக்கு தெரியுமோ யாரம்மா நம்ம கும்பிடுறோமே ஐயன் சிவபெருமான் ஆமா இருக்காரு அந்த சிவன் சக்தி ஓஹோ அந்த அம்மையப்பனும் ஒண்ணுதான் நம்ம சாமி ஒண்ணுதான் சரி இந்த வேதாந்த வேதியில் மனம் கோணாமல் இருந்துக்கோ ஆமா அவர் மனசு வேதனைப்படப்படாது சங்கடப்படி எதுவும் பேசிடாதம்மா சங்கடப்பட முடியுமா எதுவும் பேசிடாதம்மா ஆமா அதனால் வேதாந்த வேதியரு சரி என்ன சொல்லுகிறாரோ அதே வேத வாக்கா எண்ணி நடந்து கொள்ளுமா ஒன்னு சொல்றது கேட்டுக்கா என்ன வேதாந்த வேதியர்கிட்ட சரி அவர் மனம் இருந்தா தருவார் மடியேந்தி நாம் வாங்கிடலாம் அள்ளி தருவாரம்மா நீ வாய்நாள் கேட்டுறத அவரே தருவாரு அப்படின்னு சொன்ன போது வேதியருக்கு உச்சியில கொண்டு ஐஸ் கட்டி தூக்கி வச்ச மாதிரி பரவாயில்லையே காசி குளத்தில் பிறந்தவனும் இப்படி பணமே வேண்டாங்கால நம்மள மதிச்சு வச்சிருக்காள எப்ப என்ன மாதிரி ஒரு குணம் என்ன குணம் ஆமா நம்மளும் சில குணத்தை பார்த்துருப்போம் வல்லு விழுந்துட்டு இருக்கும் சரி ஆமா இது பரவாயில்ல என்ன புன்னகையா பேசுதால ஆமா ஆனாலும் காசு பணம் கேளாத மகளே லட்சுமி அவர் மனம் இருந்தா தருவார் மடியேந்தி வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னவன இவருக்கு லேசா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சும்மா வரலாமா நம்ம அள்ளி கொடுத்துருவோம் என்று வேதாந்த வேதியரா வேதாந்த வேதியரா அகரத்தை போய்வாரே ஆத்து வரைக்கும் போயிட்டு வரம்மா ஆத்துக்கு போயிட்டு வர என்ன சாமி குளிக்க முடியல இல்லம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஆமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருகிறேன் இதோ இப்போ வந்துடுறேன் ஆமா ஒரு கணம் பொறுத்தம்மா சொன்ன போது சொல்லுகின்ற வேலையில் ஏது ஏறுவார நேரோ மாறு கல்லுகள் அறியவள் மகளை பாரா மகளை மகளே என்னுடைய வார்த்தைகளா இந்த வேதாந்த வேதியரும் இந்த உன்னுடைய ஆளாக கண்டு மறந்து இருந்தீரா இதை போல் என் மகளே அவர் என்னால் இருக்க மாட்டார் அழகு குறைந்துதானா ஒன்னு ஒரு கணம் மறந்துடுவார் ஒருபோது மறந்துடுவார் இந்த வேதாந்த வேதியர் இப்போ பருவ வயது 18. ஆமா இப்போ பார்ப்பதற்கும் முகத்துல சுருக்கு இல்லாமல் அந்த வாலிப ஒரு கலை ஓடத்தான் செய்யும். ஆமா ஆனால் இதே வயது என்ன ஒரு 40க்கு தாண்டிட்டுனா சரி என்ன ஆகும்? அவ்வளவுதான். லேச முகமெல்லாம் லேச சுருக்கடிக்கும். ஆமா அவ்வளவுதான். வருவாரு அடுத்து பார்க்காம போயிருவாரு. என்ன அவ்வளவுதானா? என்ன வயசு கிளவி ஆயிட்டால சரி முகலாம் சுருக்கு விழுந்துட்ட அப்படின்னு உன்னை மறந்தாலும் மறந்து போகலாம். பாத்துக்கா அம்மா இருக்குல்லவா? எப்பா
மனிதருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை உண்டு. எப்போதும் இளமையா இருக்க முடியுமா? முடியாது, முடியாது. அது யாராலும் இருக்க முடியாது, முடியாது. சின்னஞ்சிறு வயதில் இருக்கின்ற அழகு ஒரு அழகு, சரி. வாலிப பருவத்தில் ஒரு அழகு, அது ஒரு அழகு. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை குட்டி பத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு தோற்றம். ஆமா. அதுக்கப்புறம் தாத்தா ஆன உடனே சரி அது இருக்கு போது அது ஒரு உருவம். சரி. கூணு விழுந்தாலும் விழுந்துரும், நடக்க முடியாம பல்லுகள்னு போனாலும் பெய்கிறோம். சரி. கண்ணுக்குன்னு என்ன எல்லாத்துக்கும் ஒரு வயசு தான். ஏன்னா அந்த வயதானது நம்முடைய வயது போய் கொண்டே இருக்கும். இருக்கும் இருக்கும். நேற்றுள்ள நேரத்திற்கு அடைய முடியுமா? முடியாது. கடந்து போனதுதான் போனதுதான் திரும்ப வராது. அதை கண்டு அடுத்தால அதுக்கு என்ன செய்யணுமோ அதை முயற்சி அடையணும். சரி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சரி. எதிலுமே ஒரு முயற்சி வேணும். முடியாது என்று மனிதனுக்கு சாதிக்க முடியாத மனிதன் என்று எதுவுமே கிடையாது. எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஆமா, அது நேர்மைகளை சாதிக்க வேண்டும். அதனால் வேதாந்த வேதியரானவர் இன்னைக்கு அழகை கண்டு அழகை கண்டல்லவா மெய்மருந்து இருக்கலாமா? ஆமா லட்சுமி. லட்சுமி பெண்ணானவளே. ஆனால் இங்க வேதியர் ஒண்ணு மறந்துட்டாருன்னா அவ்வளவுதான். என்ன ஆகும்? அவ்வளவுதாம்மா. சரி. அதனால் சொல்றேன், கேட்கறியா? என்னம்மா? இந்த வேதியர் மட்டும் இல்ல, சரி, மயக்குவதற்கு நம்ம அம்மாட்ட ஒரு மருந்து இருக்கணும், தரணுமா? வசிய மை. அம்மா, அந்த மருந்து மையினால எதுவும் உயிருக்கு சேதம் எதுவும் வந்துடாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. மைய வச்சாலே போதும், உன்னை சுத்தி சுத்தி வருவாரு. அதான் சொல்லுவாங்களா, எழுத்து வீட்டுக்காரி என்ன மைய வச்சாலே தெரியல, பொடி போட்டாலே தெரியல பேசுவார்கள். என் புருஷன் ஈகழுவான்னு என்ன பேச மாட்டாரு. ஆமா. இப்ப அடிக்க வராரு, மிதிக்க வராரு. சரி. குழம்பு வச்சா குத்தங்காரு, துவைச்சா குத்தங்காரு, இருந்தா குற்றம், உட்கார்ந்தா குத்தம், நின்னா குத்தங்காரு. ஆமா. என்ன மயக்கப்படி போட்டாலும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆளை பார்த்தா அண்ணங்காக்கா மாதிரி இருக்கா. சரி. என்ன விஷயம் இருந்து போட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அவளை சுத்தி சுத்தி வராரு. அந்த மாதிரி மயக்குகின்ற அழகான மருந்து. ஆமா, எள்ளு புண்ணாக்க எறும்பு சுத்தின மாதிரி சுத்தி சுத்தில வரா. இனிப்பு கண்டு தானே எறும்பு வரும். இனிப்பு எங்க இருக்கோ அதை சுத்தி தான் எறும்பு சுத்தி சுத்தி வருமல்லவா. கசப்பான இடத்துக்கு போகுமா? போகாது. ஆமா. அந்த வேதாந்த வேதியரை மயக்குவதற்கு ஆமா மருந்து சேர்க்கிறா பாருங்க. எப்படியோ அவ சேர்க்கிற மருந்தை பார்த்தால் நமக்கு தலை சுத்திரும். நிச்சயமாகவே அம்மையப்பன் சொத்தை நிமிஷத்தில் பறித்திடவே, நிச்சயமாகவே அம்மையப்பன் சொத்தை நிமிஷத்தில் பறித்திடவே, பச்சோந்தினா கோந்தி கை பொருள் திப்பிலே, பச்சோந்தினா கோந்தி கை பொருள் திப்பிலே, வாய்ந்த பிடித்த பச்சோந்தி நாகோந்தி கைப்பொருள் திப்பிலி. திப்பிலி பாய்ந்த ஈ பிடிக்கிறார். பிடித்தாள் நாகுப்பினு சமுக்காரம் திப்பிலி நல்ல கிராம்பு சேர்த்த, கிராம்பு சேர்த்த ஓவிதமாகவே நன்னாரில் பேரில், ஓவிதமாகவே நன்னார் பேரில் உரைத்த பிராமணுக்கு. இந்த பிளாப்பழம் இருக்குல்ல, ஆமா பிளாப்பழம், அந்த சாறு மாம்பழ சாறு, அதுல எடுத்து கொய்யாயில சாறு அப்படி எடுத்து போட்டு அப்படியே குடையலாம். ஆமா, அது மட்டுமா வேற என்ன? அட்டம் மீதண்ணீரே அடித்திடும் பள்ளியே இட்டால் புடமு வைத்தால் தீபம் இட்டால் புடமு விட்டால் தீபம் விட்டால், அட்டம் மீதன்னதில் அடித்திடும் பள்ளியே இட்டால் புடமு வைத்தால் தீபம் இட்டால் புடமு விட்டால் தீபம் விட்டால், தொட்டு தெரியாத எண்ணெயில் தொட்டு தெரியாத எண்ணெயில் இட்டால் புடமாக வைக்கிறார். வைத்தாள் அப்படி புடமா வைத்து அதுக்கு நல்ல நெய்யெல்லாம் ஊத்தி அந்த மையம் அப்படி நல்ல குழப்புதான். ஆமா. எம்மா என்ன லட்சுமி, லட்சுமி பெண்ணே,
வேதாந்த வேதியர் வருவாரு. வருவாரம்மா. அந்த வேதாந்த வேதியருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ஒரு பழக்கம் கிடையாது. மது குடிக்க மாட்டார். பீடி சிரிட்டு பகை அவருக்கு பகை அதுவும் கிடையாது. ஆமா. ஆனா ஒரே ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கமோ? சாப்பிட்டு வந்தாருன்னா வெத்தலை பாக்கு போடுவார். வெத்தலை போடுவார். அது வெத்தலை போடுறது வந்து ஒரு இரும்பு சத்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, உடம்பு சீரணிக்கும். ஆமா, சாப்பிட்ட உடனே. இப்ப பழைய காலத்து மாதிரி யாரையா வெத்தலை போடுதா? அது கிடையாது. இப்ப பிள்ளை என்னமோ இந்த உதட்டுக்குள்ள அப்படி பல்லு கரையாயிருந்து போட மாட்டாங்க. இந்த செவுத்தியாரம் பொடி எழுவுல மாதிரி எழுவுதாங்க. ஆமா. சரியில்ல பொட்டனது. அந்த காலத்துல பெரிய ஆளுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு டப்பில செவுத்தியாரம் பொடி. சரி, அதை எடுத்து ஒரு குத்து எடுத்து ஒரு இழுப்பு. ஆமா, இந்த வீட்டுக்கு வள்ளி அடிச்ச மாதிரி. சரி. ஆனா வேதியருக்கு வெத்தலை மட்டும் தான் போடுவார். அந்த பழக்கம் மட்டும் தான் உண்டு. அந்த வெத்தலை போடுகின்ற போது வெத்தலை எப்படி கொடுக்குறாயோ அதே போல சுண்ணாம்பு சேர்க்கும் போது இந்த மையம் லேச தடவிரி அம்மா சேர்த்து தடவிரு. அந்த வேதியம் ஒண்ணு உயிர் இருக்கிற வரைக்கும் காட்டே போனா கூட அப்பம் துடிச்சுக்கிட்டு கிடக்கும். மறக்கவே மாட்டாரு. ஆமா, உன் நினப்பு தான் இருக்கும். வடக்க தக்க கொண்டு வச்சு வச்சாலும் அப்பள கட்டை கொண்டு வச்சாலும் அன்னைக்கும் உன்னுடைய உன் நினப்பு தான் இருக்கும். உன் மனசு ஒன்ன விட்டு அவர் பிரியவே மாட்டார். மாட்டாரம்மா என்று வேதாந்த வேதியரை மயக்குவதற்கு சரி அந்த அம்மையார் அழகா மயக்கப்படி கொடுத்தாள். கொடுக்கிறாள் அல்லவா? வசி மருந்த கொடுத்தாலும் அங்க வேதியர் எப்படி வருகிறார்? கிருகிருன்னு வருது. அங்க அரமனையில அழகாக அரமனை தன்னதி அரமனை தன்னதி அவருடைய அரமனையில் மனையில் அள்ளிப்பதங்காசுகளை மடிகளை தான் எடுத்து மதையோன் வராது அந்த தாசியுடைய அரமனை தாசியுடைய அரமனை தடிமறையோன் வராது சாமி. வாங்க 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 வாங்க. ஆமா, நிக்கிறீல எனக்கெல்லாம் கால் வலிக்கு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பஞ்சன மெத்தையில உட்காருங்க. அரமனைகளையும் அழகாக பஞ்சன கட்டிலே அமர வைத்தாள் அல்லவா? என்ன என்ன உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுமா? இல்லம்மா இல்லம்மா இப்பதாம்மா கோயில் நல்ல சாப்பாடு. அப்ப எதுவும் குளிர்ந்தா ஆகாரம் சாப்பிடுதீங்களா? மோரு தயிர் வேணுமா? மோரு வேணுமா? வேண்டாம்மா வேண்டாம்மா. சரி, காபிக்கு வேற எதுவும் பழரசம் எது வேணுமா? பழரசம் இது அதெல்லாம் வேண்டாம்மா. அப்போ கோயில்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தம்மா. ஐயா சரி, ஒரு வெத்தலை பாக்காவது போடுங்களேன். அது வேணா தாயன். கொண்டாமா கொண்டாம நான் நினைச்சேன். வீட்டுல வெத்தலை பாக்க பெட்டி வச்சு வந்துட்டேன். சரி சரி, கொண்டு வா கொண்டு வா. நீ அதை வச்சிருக்கிய? ஆஹா, என்ன வெத்தலை வச்சிருக்க? ஆத்தூர் வெத்தலை. அப்பா, ஆளுமங்கலேரி களிப்பாக்கு தேனூர் சுண்ணாம்பு திகட்ட திகட்ட திங்கலாம். ஆமா, நல்ல நாக்கு பாருங்க, கொழுந்து வெத்தலை பாருங்க, நாக்கு அப்படி சிவக்கும் சிவப்பு கலர். அப்படின்னு எடுத்து ஒரு கொட்டை பாக்கு அழகான ஒரு பாக்கு கொடுத்தா. ஆமா, கொழுந்து வெத்தலை 2 எடுத்து அந்த வெத்தலையில அழகான சரி காம்ப அப்படி கிள்ளி எரிஞ்சு விட்டு அந்த பசு வெண்ண மாதிரி இருக்கிற. ஆமா, அப்படி சுண்ணாம்பு எடுத்து சுண்ணாம்பு தடம் போது அப்படி தடவினா மையம் தடவினா மை தடவினால. சரி, அம்மா கொடுத்த மையம் சேர்த்து அப்படி தடவி இந்தாங்கன்னு சொல்லி அப்படி மெத்தனை மடிச்சு அப்படி வாயில ஊட்டுக்கிறான். ஆமா, அப்படி தெரியாம கொடுக்கறா. அப்படி வேதியர் அப்படி மென்று சாப்பிட்டார்ல, அப்படி தின்று. ஆமா, அப்படி சுவைத்து அப்படி இருக்கும்போது அவருக்கு மையுடைய மயக்கம் அப்படி மடமடன்னு வேக்கு கிருகிருன்னு வருது 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 வரத்தானே செய்யும். ஆமா, சரி, ஒரு கட்டிங் போட்ட ஆளுக்கு ஆப்ப கொடுத்தாச்சு என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சது, பீஸ் ஆயிரும். ஒன்னும் செய்ய முடியாது. அவருக்கு வெத்தலை வந்து உளுத்த பாக்க மாதிரி. ஆமா, அவர் வெத்தலையா சாப்பிட்டாரு. அவர் நினைச்சாரு என்ன உளுத்த பாக்க போட்டோமா? என் மாப்பிள்ள களிப்பாக்கா சாப்பிடுதான். ஆமா, அதுல வேற அவர் இரும்பு சத்தை ஏத்தாரு உடம்புக்கு.
சரி என் வெத்தலை பேர் இப்பதான் தெரியுது கழிப்பாக்க ஏன் காணாம போகுதுன்னு. ஆமா சரி இவர் அழிட்டு போயிருக்காரு. ஆமா எதுக்குன்னு கேட்டா கையில கட்டி போடுங்க அதுக்கு பசை போடுறதுக்கு. ஓஹோ இருக்கும் இருந்தாலும் இருக்கலாம். சரி ஆண்டவனுடைய அருளாலே அந்த அருமை வேதாந்த வேதியர் வேதியரானவர் அழகாகவே வெத்தலை தின்பதினால் மையுடைய மயக்கத்தால் மடமடன்னு வேத்து கொண்டு மையுடைய மயக்கத்தால் மையுடைய மயக்கத்தால் மறையோர் வேதி மடம் மடனு வேத்து கொண்டு அதை கண்டால் காசி வெண்ணானவள் அவன் முந்தி சேலை எடுப்பாள் அவன் முந்தி சேலை அது எடுப்பாள் வேதியன் முகத்தை கொஞ்சம் துடைப்பாளா சேலையை எடுப்பாளா முந்தி சேலையை எடுப்பாளா முகத்தை கொஞ்சம் துடைப்பாளா அந்த வேதிய பாப்பாருக்கு தோல் செட்டை கலத்தும் போது 90 வரம் கொடுத்தா மாறு செட்டை கலத்தும் போது மடி உள்ள பலம் கொடுத்தால் அந்த தாசியுட முகத்தாலே அந்த தாசி பெண்ணாலுட முகத்தாலே மறையுதான வேதியன தாசியுட முகத்தாலே தாசி பெண்ணாலுட முகத்தாலே ஏ தனிமறையோ வேதியனா அந்த தாசியோட மடிய தலை வைத்து உதங்குவாரா ஆசையோடு அழகாக பேசி அவளோடு உறவாடி கொண்டு வேதாந்த வேதியர் தாசிவனே தங்கம் என்று கதியா கிடக்கா இருக்கிறாரே இருக்கின்ற போது என்னாச்சு நேரம் என்ன மாலை நேரம் நேரமாச்சு ஐயா வேதியரே வேதியரே என்னம்மா அத்தா எந்திரிச்சு பாக்க கழுக்கல்ல பூசை வைக்கணுமே கோயிலுக்கு போகணுமே இப்படி தூங்கினா என்ன நடக்கும் ஆமா கோயில் பூசை செய்ய வேண்டாமா ஆடி போமா நீ வர பூசையாது கீசையாவது ஆமா உன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே இருக்கலாமா இதெல்லாம் இன்னும் பூசை வர பார்க்கணுமா பார்க்க வேண்டுமா என்று சொல்லுங்க சொல்லக்கூடாது அம்மையப்பனுடைய காரியம் ஆமா அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் வேண்டுமே என்று சொன்ன உடனே வேதாந்த வேதில் பதறி எழுந்து பதறி அழகா குளித்து நீராடி கொண்டு பூசை வைக்க வேண்டியது உடனே இங்க வந்துட வேண்டியது வராரு ஆமா அப்பந்தான் சரி என்ன ஆகிறது தெரியுமா என்ன வீட்டினுடைய உடமையெல்லாம் அள்ளி கொடுத்தாரு வீட்டுல அடுத்தது என்ன இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது பொண்டாட்டி கிடக்குற மஞ்சள் கயிறு தான் கிடக்கு அந்த ஒண்ணுதான் இருக்கு சிரட்டை கூட கிடையாது இருக்கப்பட்ட பாத்திரம் புள்ள அங்க வந்துட்டு சுத்தமா கழுவி ஆமா எடுத்த மாதிரி தொடச்சி வச்சுட்டாரு தாசி வீட்டுல கொண்டு அவ்வளத்தையும் மொத்தமா கொண்டு சேர்த்தாருல ஆமா எல்லாம் அங்க சேர்ந்து ஐயாவுக்கு அடுத்த நாள் கொடுக்க பணம் இல்ல ஒண்ணும் கிடையாது கையில காசு பணம் இல்லை பறக்க முடியாது பார்க்கிறாரு ஐயா என்ன தாசி வீட்டுக்கு போகணும் சரி எனக்கு ஒரு 5000 ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டும் கட்ட தருவாங்களா எடுத்து கொடுக்காத கொடுத்துருவாங்க ஆமா என் பிள்ளை பட்னியா கிடக்கு ஒரு பால் டப்பா வாங்கணும் ஒரு 100 ரூபாய் தாங்கன்னா கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுப்பார்கள் ஆமா தாசி வீட்டுக்கு போனா யாரும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டார்கள் அப்பந்தான் வேதாந்த வேதிரி என்ன தெரியுமா ஏது என்னகிறாரோ அம்மையப்பன் கோவில் உள்ளமன் சொத்துக்குள்ள நம்மள்ட்ட தானே இருக்கு பொன் பொருள் எல்லாம் நம்மள்ட்ட தானே இருக்கு 6-7 லட்சம் அல்லவா சரி அந்த பொருளுடைய அழகாக எண்ணத்தை கண்டு கோயில் சொத்தை எடுக்க நினைக்கலாமா அவளா குல நாசம் அல்லவா சிவன் சொத்து குல நாசம் ஆமா கோயில் சொத்து எடுத்தா அவ்வளவுதான் குல நாசம் என்று சொல்வார்கள் அல்லவா சொல்வார்களே அவர் கற்ற வேதாந்த வேதர்
உணர்வு இல்லாமல் அந்த பெண்ணுடைய மோகத்தின் காரணமாக மைப்போட்ட மயக்கத்தின் காரணமாகவே அந்த அம்மையப்பன் சொத்துக்களை அம்மையப்பன் சொத்துக்களையோ வேதாந்த வேதியரா கள்ளச்சாமி போட்டல்லவா பொன்பொருளை எடுப்பாரா பொட்டனவா முடிப்பாரா 6-7 நாளைக்குள்ள 6-7 நாளைக்குள்ள அள்ளி அள்ளி கொண்டு கொடுப்பாரா 6-7 நாளைக்குள்ளே பொண்ணு அள்ளி அள்ளி கொடுப்பாரா மறையூர் வேதியரா பொன்பொருளை இழந்துடுவார் தாசி விலை தஞ்சம் என்று இருந்து தாசி வீட்டிலே கொண்டு அத்தனை பொருளை கொண்டு அள்ளி அள்ளி கொடுத்துட்டார் மொத்தமா கொடுத்துட்டாரு கோயில்ல ஆமா ஒண்ணும் இல்ல நாக்கு இல்லாத மணி சூடத்தட்டு தான் கிடக்கு அது ஒண்ணுதான் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அத்தனையும் தாசி விலை கொண்டு ஒத்த வச்சு எல்லா பொன்பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு அப்பதான் வேதாந்த வேதியர் வேதியர் பாப்பான் வேத உள்ள பாப்பான் அதான் சொல்லுவாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஆமா போட வேண்டும் யாருக்கு என்ன கொடுத்தாலும் எழுதி வைக்கணும் ஆமா இவர் இருந்தாலும் மணி நிறைய கொண்டு மணி நிறைய கொண்டு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு அங்க பாங்கலத்துல போட்டா ஏக்குமா அவ்வளவுதான் அது எவ்வளவு கொண்டாங்க சரி அந்த வேதாந்த வேதியர் வேதியரானவர் 6-7 நாளைக்குள்ள அத்தனையும் பொருள் இழந்தார் வேதாந்த வேதியர் அடுத்த நாள் காலையில இந்த காசியை பார்க்கணும் வேண்டும் தனி மகையும் என்னுவார் கையில உடம்பு இல்லை அவருக்கு கையில உடம்பு இல்லையா கடன் கொடுப்பார் யாரும் இல்லை கையிலே உடம்பு இல்லையே நல்ல கையிலே உடம்பு இல்லையே கடன் கொடுப்பார் யாரும் இல்லை அந்த வேளாண்மை வேதியரும் கையில உடம்பில்லை என்ன செய்வது ஏது செய்வதென்று பொன்பொருள் இல்லாத வேதியர் வேதகுல பாப்பான் ஐயோ எல்லா பணத்தையும் மொத்தமா கொடுத்துட்டோமே இன்னைக்கு போவதுக்கு வழியில ஒண்ணும் இல்லையே காசு பணம் ஒண்ணும் இல்லையே 10 பைசா பையில இல்லையே சரி என்ன செய்வாளோ ஆமா என்ன சொல்லுவாளோ தெரியலையே அப்படின்னு அன்னைக்கு பாருங்க இந்த காசு இல்ல பத்தியா சரி நெத்தில திருநீர் இல்ல பட்டை இல்ல குங்குமம் இல்ல சந்தன குங்குமம் ஒண்ணு வைக்கல முகமும் வாட்டத்தோட இருக்காரு நெத்தி அப்படியே கழுவி போட்ட மாதிரி கிடக்கு சரி ஆமா வேதாந்த வேதியர் பார்த்தார் அல்லவா அப்படி மேல போட்டிருக்க துணி எடுத்து முக்காடு போடுதாரு அப்படி எடுத்து முக்காடு போட்டு வேதாந்த வேதியர் முண்டி வார அப்படி பதுங்கி வாராரு வருகின்ற நேரம் யார் இருக்கிறார் யாரையா தாய்க்கிழவியானவள் அரமனையில் இருக்காள் வாசலையில உட்கார்ந்து இருக்கா வாசல்ல உட்கார்ந்து என்ன செய்யறா தெரியுமா வெத்தலைய இடிக்கா வெத்தலை அழகாக அவளுக்கு வெத்தலை போடுற பழக்கம் பத்தியா ஆமா ஒரு சின்ன உரல் எடுத்துக்கிட்டு கொட்டைப்பாக்கு எடுத்து நச்சுன்னு தட்டு இந்த வேதாந்த வேதியர் வருகின்ற நிலைமையை பார்த்தே காலை நீட்டிட்டான் என்ன வேதியர் வேற வரது சரி என்ன இன்னைக்கு பொட்டும் இல்ல பூவும் இல்ல கையில ஒண்ணுமே இல்லையே பட்டையும் பலமா இருக்கும் பட்டையும் இல்லையே வெறுங்கையுமா வீசிட்டுல வராரு ஆகா ஐயாட்ட ஒண்ணு இல்ல ஆட்டம் தீர்ந்தது முடிஞ்சது சரி இனி ஒரு நாள் இவ்வளவு விட்டுட்டோம்னா இன்னைக்கு ஒரு நாள் சிம்மன் விட்டுட்டோம்னா அதே பொழுதுபோக்கா போய் பழக்க தோஷமாயிரும் என்று வேதாந்த வேதிய பாப்பானை கண்டு தாய்க்கிழவி யானவள் எப்பவும் தலைவாசல் நிக்காம அப்படி ஓரமா நிப்பா சரி அன்னைக்கு அழகாக வெளி தெரியல உட்கார்ந்து வாசல்ல காலை நீட்டிட்டா வீடு ஏற்கனவே கொஞ்சம் வசந்த 5 படி போட்ட வீடு ஆமா அப்படி உட்கார்ந்தான்னா படிக்கு நேர காலை இவ காலை நீட்டினாதான் வேதியில் வருகின்ற நெஞ்சுக்கு நேர காலை கொண்டு நீட்டின மாதிரி இருக்கும் எப்படி என்ன இன்னைக்கு காலை விட்டு மதிக்கால சரி பாப்போம் கொஞ்சம் உட்கார்ந்து போவோம் போகுமே என்று அப்படின்னு திண்ணில உட்கார்ந்தால சாடையா பேச சாடையா வெத்தலை இழிக்கும் போதே சொல்லுதா காசு உள்ளோர் பணம் உள்ளோர் கள்ளதாசி வீட்டுக்கு வரலாம் போகலாம்
சரி உனக்கு தான் பணமேலி பஜார் பக்கம் உனக்கு தஞ்சமா எதுக்கு துட்டு இல்ல உனக்கு வெள்ளைஞ்சிலியமா வர பஜாருக்கு போ வழக்கம் பஜார் போனோம்னா கையில ஒரு 100 ரூபாய் இருக்கு ஒரு 50 ரூபா இருந்தா ஐயா டீ போடுங்கன்னு உறுதியா சொல்லலாம் வெள்ளைஞ்சிலியமா போயிட்டு கடை சொல்லலாமா ஒண்ணுமில்லாம பைய பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் நின்னோம்னா வெண்ணியை பிடிச்சி ஊத்திடுவாரு ஆமா சரி அதனால் ஆமா வேதாந்த வேதிர் இருக்கும் நிலைமையை கண்டால் தாய் கிழவியானவள் கண்டு பணமுள்ளோர் ஜனமுள்ளோர் சரி பஜார் பக்கம் தஞ்சம் வந்து வரலாம் வரலாம் இங்கு காசே இல்லாவிட்டாலும் கடவுளே வந்தாலும் கதவை தள்ளி சாத்தடா ஆஹா எப்படி சொல்லிட்டா பத்தியலா அதோடு முடிச்சாலா வேற என்ன செஞ்சா இவர் வேதியில பக்கம் என்னமோ சொல்லுதா நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டுங்க என்று அவ பார்த்தா இந்த வேதியருக்கு இப்படி சொன்னா புரியாது சாட மாடையா பேசணும் நறுக்குன்னு நேரா கட்ட வேண்டியதான் அவ்வளவுதான் இஞ்சி தின்ன குரங்கு போல இருந்து தூங்கலாமா தூங்கலாமா கழுவடி நாய் போல் தூங்கலாமான்னு சொல்லி அப்படி வேதாந்த வேதனை பேசினார்ல சண்டாளி இவன் நம்மளைத்தான் பேசுதா இவ்வளவு நேரம் நம்மளதான் பேசிக்கிட்டு இருக்கா நாயங்களை நம்மளை பார்த்து நம்ம பணம் கொடுக்கும் போது ஐயான்னா சாமின்னா அரசான்னா மன்மதான்னா எஜமான்னா வாங்கோ 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 வாங்குவதுக்கு வாங்கோ வாங்குவதுக்கு வாங்கன்னு சொன்னால மரியாதை என்ன இருந்துச்சு மரியாதை சண்டாளி பணத்தை இழந்தவளன்னு அவளத்தையும் மறந்துட்டால மரியாதை தேஞ்சிட்டு அப்பந்தான் எண்ணினார் வேதிய பாப்பான் என்னகிறான் அல்லவா அம்மையப்பனுக்கு செய்த துரோகம் அல்லவா துரோகம் தானே கடவுளுக்கு செய்த துரோகம் விடுவா விடாது ஒரு நாள் ஒரு பொழுதும் பாவம் பழி வீணாக போகாது எதை எறிந்தமோ சரி அதை தான் அணிவிப்போம் கண்டிப்பா விதை எறிந்தால் நம்ம எதை விதைச்சோமோ அதுதான் விதைக்கும் தக்காளி விதைச்சிட்டு கத்திரிக்காய் ஆசைப்படப்படாது அது எப்படி வரும் அது எப்படி வராது எதை விதைச்சோமோ அது பின்னால் நம்மளோடு சேரும் நம் பாவத்தை சேர்த்தோம் அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும் கண்டிப்பா பாவம் தான் வரும் நாம பாவம் செய்ய நம்ம பிள்ளைய தண்டனை அனுபவிக்கணும் அது தேவையா அது எதுக்கு நாம செய்த பாவத்தை நாம தான் அனுபவிக்கணும் சரி தேதியர் என்னகிறார் ஐயா அம்மையப்பனுக்கு செய்த துரோகம் அல்லவா துரோகம் என்று கடவுளுக்கு செய்த துரோகம் அல்லவா ஆமா கோயிலுடைய சொத்தெல்லாம் எடுத்து கொண்டெல்லாம் கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோமே பாவி அன்னைக்கு வாங்கும் போது இனிப்பா பேசினா சிரிச்சிட்டு வாங்கினால இன்னைக்கு வேப்பங்காயா கசக்குதுன்னு நம்மள பேசுகிறாள் அந்த வேதியர் என்னங்கிறா தெரியுமா என்னங்கிறாரோ என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் எண்ணம் கொண்டா வேதியரா நம்ம அரமனைக்கு போனாலும் ஆமா நம்ம வீட்டுக்காரி விட மாட்டாள நம்மள அவன் எழுந்துருமா என்ன செய்வா இதனால் பொறுத்ததே பெரிய பொறுப்பு ஆமா இனி கிடக்கதை கையில கிடக்கதை வாங்கி அடிச்சு விடுவா எடுத்து விளம்பர சாத்தி அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் விடுவாங்களா விட மாட்டான் விளம்பர சாத்தி விட்டுருவான் அதனால அங்கேயும் போக முடியாது கோவிலுக்கும் போக முடியாது கோயிலுக்கு போனா கோயில் கணக்குகளை கேட்பாங்க 6 லட்சம் எங்களுக்கு கேட்பாங்க 6 லட்சம் பொண்ணுடைமைகளை கேட்பார்களே நம்மகிட்ட 6 பைசா கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது என்று வேதாந்த வேதியர் என்ன பண்ணுகிறார் அந்த பட்டணத்தை விட்டு நம்ம பரதேசம் போக இந்த பழச ஊரு விடல இந்த பழச ஊரு வீட்டல்லவா பழச ஊர் விடல்லவோ நம்ம பரதேசம் போயிட விட்டல்லவோ பழச ஊரு விட்டல் பாப்பானு வரபோது அந்த பயங்கொடியால நீராட சென்றவளா அந்த லட்சுமியும் வரையா அந்த தாய் கிழவி இடம் எந்த மாதாவே என் மன்னவரும் வந்தாரோ மாதாவே சொல்லு அம்மா என் கணவன் வந்தாரோ என் கணவன் வந்தாரோ என் அம்மையே சொல்லு அம்மா கணவன் வந்தாரோ என் கணவர் இங்கு வந்தாரோ சொல்லு அம்மா
யாருமா உன் கணவன்? ஏன் உனக்கு தாலியை கட்டல அதுக்குள்ள கணவங்க புருஷங்க யாரம்மா சொல்லுத? அத்தாங்க மச்சாங்க அது யாரு யாரு? ஏம்மா அவர்தான். யாரு? நம்ம வீட்டுக்கு வருவார்ல வேதியரா? ஓ எம்மா அவருக்கு எப்பமா உனக்கு கல்யாணம் முடிஞ்சது? யார நம்பினாலும் நம்பி வேதியரை மட்டும் நீ நம்பாத. நம்ப வேண்டாம். ஏமா ஏமா அப்படி சொல்லுத? எம்மா சரி பொண்ணும் பொருளும் வாங்கும் போது எவ்வளவு ஆசைப்பட்டு அழகா வாங்கி வாங்கி அழுக்கு பாலையில வச்ச எவ்வளவு சிரிச்ச முகத்தோட வாங்கி வாங்கி கொண்டாங்க சாமி கொண்டாங்க சாமி கொண்டாங்க சாமின்னு. ஆமா சாமின்னா எஜமாங்க, என் ஜாமின்னா எஜமாங்க, என் ராசான்னா. இப்ப என்ன உனக்கு இன்னும் உனக்கு என்ன இன்னைக்கு என்ன நாக்கு என்ன ஆச்சு? மாத்தி மாத்தி பேசுதி அம்மா. அப்பந்தான் கண்டார் வேதாந்த வேதியரை நம்பி போகாதம்மா. போக வேண்டாம் பெண்ணே. வேதியரை நம்பி அளவிற்கு ஒண்ணும் கையில ஒண்ணும் கிடையாது. கிடையாது கிடையாதம்மா. பணங்காசு கிடையாது கிடையாது என்று சொல்லுகிறார். பொன்னும் பொருளும் கிடையாது 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 அல்லவா? அப்பந்தான் கண்டால் அந்த லட்சுமி பெண்ணால் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாளோ? எம்மா ஆஹா நீ வேண்டுமானால் ஆமா காசிக்காக வைப்பழக இருக்கலாம். ஆமா நான் அப்படி அல்ல. நான் அப்படி அல்ல. சரி அந்த வேதாந்த வேதிதான் ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்தாலும் அவரோடு தான் வாழ்வேன். ஆமா செத்தாலும் அவரோடு தான் சாவேன். இருந்தாலும் அவரோடு. ஆமா நான் இறந்தாலும் அவரோடு இருந்தாலும் அவரோடு இறந்தாலும் அவரோடு தான். அவதான் பார்த்தா பாப்பான்னு நம்பாதமா போக வேண்டாம் பெண்ணே அப்படின்னு சொன்ன போது லட்சுமி பெண்ணாளவள் அந்த வேதாந்த வேதியர் லட்சுமி கேட்டாளா? கொடுத்தாரு. கொடுத்து வச்சிருக்காருல பொன் பொருள் எல்லாம் அள்ளி அள்ளி நகை எடுத்த மூக்கத்தியம் பச்சைக்கெல்லாம் 3000 பொன் பெருமா. 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 அவன் முக்கில் ஒரு புள்ளாக்கை மாட்டின அவன் முகத்தை கொஞ்சம் யாழையாக அவன் முகத்தை கொஞ்சம் யாழையாக காட்டினாள். மூக்கத்தியை மாட்டின அவள் மாட்டின கொஞ்சம் சாடையாக காட்டினார். அவன் முகத்தை கொஞ்சம் சாடையாக காட்டினார். பாதகம் தண்ட கொலுசு ஈடு உண்டமு கொலுசு. பாதகம் தண்ட கொலுசு ஈடு கொண்டமு கொலுசு. பாதகம் தண்ட கொலுசு ஈடு உண்டமு கொலுசு. பாதகமா தண்ட கொலுசு ஈடு கொண்டாமு கொலுசு. பத்திரமா தங்க ஓட்டி ஓட்டி அவளை பார்க்க 10000 வேணுமா? அவளை பார்க்க 10000 வேணுமா? பாதகமா தண்ட கொலுசு ஈடு கொண்டாமு கொலுசு. ஈடு உண்டமு கொலுசு. தங்க ஓட்டி ஏனம்மா ஓட்டி ஏனம்மா. பார்க்க 10000 கண்கள் வேண்டுமா? அவளை பார்க்க 10000 கண்கள் வேண்டுமா? ராக்கொடிய மின்னல் பட்டு சவுக்கடிய ரவுக்கப்பட்டு. 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 அவ பாவாள தவறி நமக்கு இறங்கவே பாதச்சல ஓசை அப்படி ஜல் 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 ஜல். அது மட்டுமா? ஆமா காசி நகர் புகழும் பட்டு சேலையா. காசி நகர் புகழும் பட்டு பட்டு சேலையா. சில இருகரையில் தங்க சருக வேலையா. சில இருகரையில் தங்க சருக வேலையா. காசி நகர் புகழும் பட்டு சேலையா. பட்டு சேலையா தங்க சருக வேலையா. சில இருகரையில் தங்க சருக வேலையா. முன்னில் தானே பெண்ணில் ரோஜா பூவை சூடினார். பெண்ணில் தானே தண்ணில் ரோஜா பூவை சூடினார். ரோஜா பூவை சூடினார். மல்லிகை பூவை சூடினார். பிச்சி பூவை சூடினார். கனகாம்பரம் பூவை சூடினார். மறிக்கொழுந்து பூவை சூடினார். முல்லை பூவை சூடினார். இருவாச்சி பூவை சூடினார். செண்பகம் பூவை சூடினார். கல்யாணி பூவை சூடினார். வாடாமல்லி பூவை சூடினார். சூடாமல்லி பூவை சூடினார். அவள் பெண்ணில் தானே தண்ணில் ரோஜா பூவை சூடினார்.
பூவை சூடின அழகான பெண்ணாக மாறி செப்பு சொலையா வாதா. அப்பா அப்ப வேதாந்த வேதியரை பார்ப்பதற்கு அவன் நகை நட்டை போட்டவன என்ன அலங்காரம் பண்ணி வாரா. அவளே அழகு. அதுக்கு நகையை அந்த அழகுக்கு இன்னொரு அழகாக புன்னகையோடு பொன்னகையும் போடுகிறா. போட்ட உடனே ஜொலிக்கா. புன்னகை வேணும்ல. ஆமா சிரிச்ச முகத்தால இருக்கணும். ரொம்ப சிரிச்சாலும் பைத்தியக்காரின்றுவாங்க. எப்பா நகை நட்டை நிறைய சிரிக்காம உம்முழுந்துட்டாலும் துக்கம் என்றுவாங்க சொல்லுவார்கள். என்ன இவ்வளவு நகையை போட்டு துக்க மாதிரி உட்கார்ந்துருக்கா. கொஞ்சமாவது சிரிக்கணும்ல. புன்னகை புன்னகை பொன்னகை சேர்த்து அந்த வேறு அழகான தாட்சியான பெண்கொடியால் பெண்ணானவள் வேதாந்த வேதியரை பார்க்க வேண்டும் என்று வேணும் என்று தக்கழகு மகளானவள் அரமனை விட்டு அப்படி வீடு விட்டு கடந்தாள். கடந்து வருகிறாள். அதை வீடு விட்டு கடரும் போது வீடு விட்டு கடரும் போது விட்டும் தட்டுதையா வீடு விட்டு வரும்போது விட்டும் தட்டுது. தட்டிட்டு சகுனம் அது சகலமன் எண்ணினாளா என்னவில்லையே. அதையும் சகலம் எண்ணாமல் வருகிறார். நடைவிட்டு வருகின்ற நேரம் நடைப்படி தட்டுகிறது. தட்டுகிறது அல்லவா. நடைப்படி தட்டுகின்றது அதாவது உணர்ந்தாளா. அதுவும் சகனம் என்று எண்ணாமல் காக்கை கரைகிறது. அங்க ஆந்தை அலறுகிறது. சத்தம் போடுது. பள்ளி பலன் சொல்லுகிறது. அப்பவும் சகனம் என்று எண்ணாமல் அதையும் சகலம் என்று எண்ணாமல் வருகிறாள். ஒரு வாழாத வாங்குமரியா வாழாத வாங்குமரியா சூழா நெருப்படுத்து வாங்குமரியா நல்ல வாழாத வாங்குமரியா சூழா நெருப்படுத்து எதிரை வாழ சாலை குருக்களாச்சு சத்தம் அது எதிராச்சு அது சகனம் என்று என்ன வேதியரை தேடி வாரா அகரத்திலே வந்து வேண்டா ஆரம்பம் மறைவனுக்கான கோவிலுக்கு வந்து கொண்டா மறைவோனுக்கான அந்த லட்சுமி பட்டணத்தை விட்ட பாப்பா அந்த பட்டணத்தை விட்ட பாப்பா ஒருவேளை பகதேசம் போனாரோ பட்டணத்தை விட்ட பாப்பா நல்ல பட்டணத்தை விட்ட பாப்பா ஒருவேளை பகதேசம் போனாரோ வேதாந்த வேதியரை தேடி வருகிறார். லட்சுமி பெண்ணானவள் மறையோனுக்கான மலை மனவாடி கொண்டு வருகிறாளே. கோயிலுக்கும் போனமே கோயில காணுமே அத்தான காணவில்லையே எங்க போனாரோ தெரியவில்லையே. நம்ம அம்மா ஆமா அப்படி என்ன பேசினாலே தெரியலையே. என்னத்தை தெரியாம பேசிருப்பா. ஆமா இஞ்சி தந்த குரங்கு போல இருந்து தூங்கலாமா. கழுவடி நாய் போல காத்திருந்து தூங்கலாமா. நாயே பேயான்னு சொல்லி அப்படின்னு சொன்னா எந்த மனுஷன் தான் இந்த மனுஷன் கேட்டு இருப்பாரு. சரி மானத்துக்கு அஞ்சிய மனுஷன் இல்ல. ஆமா அது சில ஆளுக்கு என்ன பேசினாலும் சரி அப்படி லேசா. ஆமா என்னத்தை பேச்சு நீ என்னத்தையும் பேசு. சில ஆளுக்கு ஒரு வார்த்தை கேட்டா போதும் அது நறுக்கு நெஞ்சில குத்துன மாதிரி இருக்கும். ஆமா நம்மளை பார்த்து இப்படி கேட்டாங்க அடுத்த வீட்டு பக்கமே போக மாட்டான். வீட்டு பக்கமா அந்த வார்த்தையை கேட்டு மோட்ல கையில கூட போட்டுவாரு. சொல்ல முடியாது ரோஷம் வந்துடும். அது மானத்துக்கு அஞ்சக்கூடிய ஆட்கள். ஆமா ஆனா சில ஆட்கள் அப்படி தூசி மாதிரி ஆமா தட்டி விட்டு போயிருவாங்க. என்ன பேச போற பேசு 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 பேசிட்டு போ. என் ஏரியா பக்கம் வந்து பாரு. ஆமா பேசுங்க பேசுங்கன்றவா. சரி ஆனால் வேதாந்த வேதியரார்மணி போயிட்டாரே நம்ம அம்மாவுடைய காரணம் அல்லவா. ஆமா அம்மா தானே பேசிட்டா அதானே போயிட்டாரு. அதனால போயிட்டாரு. ஒரு வேளை சரி பட்டணத்தை விட்ட பாப்பா எங்க போனாரோ தெரியலையே. எங்க போனாரோ ஒருவேளை காட்டு பாதையா போயிருக்கலாமோ. காடு செடி தனி போயிருக்கலாம். அந்த வேதியரை தேடி வருகிறாள் அருமை லட்சுமி பெண்ணானவள் வருகிறாள். அந்த பலசமூறு விட்டல்ல
கூடி வரும் குயிலினமே கூத்து வர கண்டீரோ ஆடி வரும் மயிலினமே அத்தாறு கண்டீர்களோ ஆடும் மயிலினமே யாரும் அத்தான பார்த்தீங்களோ வேதியரை தேடி வாரா அந்த வேதியரை தேடி வாரா தாய் கிழவி மகள் அல்லவா வேதியரை தேடி வாராரு நல்ல வேதியரை தேடி வாரா ஏ லட்சுமி பெண்ணவேடா அந்த வேதாந்த வேதியரை தேடி வருகிறார் லட்சுமி பெண்ணானவள் பழசபதி காட்டு பாதையாகவே வருகிறாள் வருகின்றாள் வருகிறாள்